2018ல் ₹2000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இண்டஸ்இண்ட் பேங்க் 2020 கோவிட் பேண்டமிக்கில் ₹250 கிட்ட ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி ஓவரால் மார்க்கெட் ரெக்கவரி, இண்டெக்ஸ் ரெக்கார்ட் ஆகிய பிரேக் பண்ணுது. இப்படி எல்லாமே இருந்தாலும் மறுபடியும் அந்த 2000த்தை கிராஸ் பண்ண முடியல. நிறைய பிரச்சனை, வாராக்கடன், தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனையில் இருந்த இண்டஸ்இண்ட் பேங்க் 1600 1600 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மார்ச் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 27% ஒரே நாளில் ஃபால் ஆச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கடைசியாக வந்த பிரச்சனை டெரிவேட்டிவ் லாஸ். இதை முன்கூட்டியே அந்த பேங்க் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் அது பண்ணாமல் போனது பேங்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரஸ்ட்டை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கிறதா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட் கமிட்டி வச்சு பேங்க்கோட புக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடிட் பண்ணாங்க. அதிலிருந்து மேபி இந்த டெரிவேட்டிவ் லாஸ் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருந்தது பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் கொடுத்தது. இதில் வந்து என்னென்னா, பெரிய அளவுக்கு ஏதோ ஸ்கேம் நடந்திருக்குமோன்ற ஒரு பேனிக் இன்வெஸ்டர் சைடில் இருந்தது. பட் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இவங்களோட ஆடிட் கமிட்டியிலேருந்து வந்திருக்கிற ரிப்போர்ட் நமக்கு மீடியாவில் பார்த்தது. அடுத்தது இன்சைடர் ட்ரேடிங். இது ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெஷரி ஹெட், டெப்யூட்டி சிஇஓ, இது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரி 4 டாப் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து செபி பையிங் அண்ட் செல்லிங்லேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை, இப்போ இன்சைடர் ட்ரேடிங் இதெல்லாமே இருந்தாலும், இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் நேற்று ஜூன் 6ஆம் தேதி ஆர்பிஐ கவர்னர் கொடுத்துருந்த ஒரு விஷயத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க்கோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டெப்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கவர்னர் கொடுத்துருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அந்த லெவலில் சர்வே ஆகலை. 4-5% வெள்ளிக்கிழமை இன்க்ரீஸ் ஆனாலும் பட் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகலை. அதுக்கப்புறம் நியர்லி 2% கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த பிரச்சனை இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. அடுத்தடுத்து பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கு. ப்ரோக்கரேஜஸ் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணல. இப்போதைக்கு வந்து அடுத்த ஒரு 2-3 குவார்ட்டரோட ரிசல்ட் தான் இந்த பேங்க்கோட சிச்சுவேஷன் என்னன்றது ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். மேபி வாராக்கடன் ஒரு பக்கம், கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற இந்த குளறுபடி இன்னொரு பக்கம், செபியோட ஸ்டெப்பு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஸ்டில் ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரோக்கரேஜஸ் என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க? இந்த பிரச்சனையிலேருந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வெளியே வரப்போகுதா? இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்தடுத்து டெலகிராம் குரூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.